டெஸ்ட் 9 பார்ப்போம். A train overtakes two boys who walking in the same direction as the train at the rate of 5 km per hour and 7 km per hour and passes them completely in 6 seconds and 9 seconds respectively. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு ட்ரெயின் இங்கே இருக்குது போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அது கூட ஒரு பாயும் கிராஸ் பண்ணுது, 2 பாய்ஸை கிராஸ் பண்ணுது. ஓகேங்களா, மொதல் பாய் வந்து கிராஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னா, பாய் ஒன்று வந்து என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னா 5 km per hour ஸ்பீடில் போகிறாங்க. ஓகேங்களா, இந்த பாய் என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னா 7 km per hour ஸ்பீடில் போகிறான். இவன் எந்த செகண்டில் கிராஸ் ஆகுதுன்னா 6 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுது. இவன் வந்து 9 செகண்டில் கிராஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க. இப்போ இந்த ட்ரெயின் போகிற டேரக்ஷன், இந்த பசங்க போகிற டேரக்ஷன் ஒரே சேம் டேரக்ஷன் தான். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு பண்ணும்போது மைனஸ் ஆகும். அப்போ இது என்ன வரும்னா டிஸ்டன்ஸ் பை 6 இன்ட்டு அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் மைனஸ் 5. ஓகேவா, இது நம்ம மீட்டர் பர் செகண்ட் பண்ணால் 5/18. இது கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும் 3 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 3D/5 + 5 வரும். ஓகேங்களா, இது வந்து ஒன்று வச்சுப்போம். அடுத்து இதுவும் ரிலேட்டிவ் ஸ்பீடு தானே, இது என்ன ஸ்பீடில் போகும், D/9 = ST - 7 × 5/18. அப்போ இதுவும் கேன்சல் ஆகுமா, ST வந்து என்ன வரும், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் 2D/5 + 7. இப்போ ST வந்து காமனாக நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 3D/5 + 5 = 2D/5 + 7. இதில் D தான் அந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின். அப்போ D வந்து என்ன வரும்னா 10 மீட்டர்னு வரும். ஓகே, செகண்ட் சம். A train running at the speed of 63 km per hour takes 24 seconds to completely cross train B and running at 45 km in the opposite direction. ஓகேங்களா, அப்புறம் the length of the train B is 2.5 times the length of the train A. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் பி என்ன சொல்கிறாங்கன்னா 2.5 ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் ஏ. ஓகேங்களா, அப்போ ட்ரெயின் பி பை ட்ரெயின் ஏ என்ன வரும், 5/2 வருமா. இப்போ அதே தான். அடுத்து நம்ம அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்துக்கலாம். 63 km per hour 24 செகண்டில் அது போயிட்டுருக்கு. அப்போ அது நம்ம எப்படி எழுதலாம், 2 ட்ரெயின் ஆப்போசிட்டில் போகுது. அப்போ இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஏ ப்ளஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின் பி. ஆக்சுவலாக அந்த டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் இன்டு டைம் தானே. இது வந்து டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு வந்து என்ன, ரிலேட்டிவ் ஸ்பீடில் ஆப்போசிட் இப்போ ப்ளஸ் ஆகும். அப்போ 63 + 45 இது ட்ரெயின் ஏ ட்ரெயின் பியோட ஸ்பீடு இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட்னா மாற்றணும் 5/18. ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஸ்பீடு. அடுத்து 21 செகண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு டிஏ என்ன வரும், 5x + 2xன்னு எடுத்துக்கலாமா. அப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணால் 108 × 5/18 × 21 வரும். அப்போ எக்ஸ் வந்து இதில் என்ன வரும்னா 19 மாரி வரும். எக்ஸ் 19 டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் பியும் ட்ரெயின் ஏயும் கண்டுபிடிச்சிடலாமா. அவங்க என்ன கேட்குறாங்க, ட்ரெயின் பி கிராஸஸ் ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணுது, அது 76 செகண்ட்ஸு. அப்போ ட்ரெயின் பியோட டிஸ்டன்ஸ் என்ன வரும், 5 × x = 5 × 9 450 மீட்டர் வரும்.
இது டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் வி லென்த். ஓகேங்களா? அப்போ பிரிட்ஜு கிராஸ் பண்ணுறது நம்ம எழுதிடலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் வி ப்ளஸ் அந்த பிரிட்ஜோட லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அது எந்த ஸ்பீடில் போகுது? 45 கிலோமீட்டர் இன்ட்டு அது மீட்டர் பர் செகண்ட்னா 5/18. எத்தனை செகண்டில்? 76 செகண்ட்ஸில் போகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஏற்கனவே இது டியோட லென்த் தெரியும், இது வந்து 450. ஓகேங்களா? இப்போ பிரிட்ஜோட லென்த் மட்டும் தான் இருக்குது. அது நீங்கள் பிரிட்ஜோட லென்த் போட்டிங்கன்னா என்ன வரும்னா 500 மீட்டர் வரும். அவ்வளோதான் ஆன்சர். Third sum, a train caused 110 meter long platform in 13.5 seconds and 205 long platform 18.25 seconds. What was the speed of the train? இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இது நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 110 ப்ளஸ் அந்த ட்ரெயின் டிஸ்டன்ஸு, இது வந்து பிளாட்ஃபார்ம் 110ங்கிறது பிளாட்ஃபார்ம். அதோட ஸ்பீடு வந்து தெரில, ஆனால் டைம் தெரியும். அப்போ ஸ்பீடை வந்து அப்படியே வச்சுப்போம். மைனஸ் இன்ட்டு டைம் வந்து 13.35. ஓகேங்களா? அப்போ டிடி வந்து என்ன வரும்? 13.5 எஸ்டி மைனஸ் 110 வருமா? என்ன ஒழுங்கு எழுத மாட்டேங்குது. ஓகே, இன்னொரு இது டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அது வந்து பிளாட்ஃபார்ம் கடக்கும்போது எப்படி வரும்? 205 இன்ட்டு ட்ரெயின் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன்ட்டு அது எத்தனை செகண்ட்ஸில் போகுது? 18.25 செகண்ட்ஸில் போகுது. ஓகேங்களா? அப்போ இதில் டிடி என்ன வரும்? ட்ரெயின் டிஸ்டன்ஸு 18.25 எஸ்டி மைனஸ் 205 வருமா? இப்போ நம்ம ட்ரெயின் டிஸ்டன்ஸை ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு அது கரெக்டான ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கிடைக்கும்ல. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? 13.5 எஸ்டி மைனஸ் 110 ஈக்குவல் டு 18.25 எஸ்டி மைனஸ் 205. இப்படி பண்ணி கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து என்ன வரும்னா 20 மீட்டர் பர் செகண்ட் வரும். அது நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர் சேஞ்ச் பண்ணால் அது எப்படி பண்ணலாம்? 20 இன்ட்டு 18/5 போட்டால் வரும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் 72 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? Fourth sum, a train moving at a speed of 36 km per hour crosses a platform in 80 seconds. சரி, ஃபஸ்ட்டு இது போடும். இப்போ ட்ரெயின் டிஸ்டன்ஸ் வரும், பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸ் வரும். ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 36. அது மீட்டர் பர் செகண்ட் பண்ணால் 5/18 இன்ட்டு டைம் வந்து என்னது? 80 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி போட்டு நமக்கு என்ன கிடைச்சிடும்? டிடி ப்ளஸ் ட்ரெயினோட லென்த்தும் பிளாட்ஃபார்ம் லென்த்தும் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 800 மீட்டர்னு வரும். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த அதே ட்ரெயின் 24 செகண்ட்ஸ் வந்து ஆகுது. எப்போனா ஒரு மேனை கிராஸ் பண்ணும்போது அது வந்து அந்த மேன் வந்து 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அப்போ அதே ட்ரெயின் ஆப்போசிட் தானே. அப்போ 18 ப்ளஸ் 36, இது வந்து மேனு, இது வந்து ட்ரெயின். ஓகேங்களா? இன்ட்டு எத்தனை செகண்டில் இருங்க, மீட்டர் பர் செகண்ட் வந்து 5/18 24 செகண்டில் போட்டிங்கன்னா இதோட ட்ரெயின் டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா 360 மீட்டர் வரும்.
இப்போ இந்த 360 மீட்டர் இங்கே சப்ஸ்டிட் பண்ண வரும் 360 ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 800 வருமா? அப்போ பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 440 மீட்டர். அவ்வளோதான். A train P going at a speed of 70 km per hour completely passes a train Q at length of 170 meter going in the same direction on parallel tracks at 56 km per hour in 1.5 minutes. Okay. ஆக்சுவலாக இதில் ட்ரெயின் டிஸ்டன்ஸும் வருது, அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸும் வருது, அந்த பேரலல் ட்ராக்ஸ். ட்ரெயின் பி வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியல, ஆனால் ட்ரெயின் கியூவோட டிஸ்டன்ஸ் தெரியுது நம்ம. அப்போ அதை அப்படியே எழுதலாம், டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் பி ப்ளஸ் 170, இது வந்து ட்ரெயின் கியூவோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு அவங்க வந்து என்னென்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னா 70 km/h ஒரு ட்ரெயின் போகுது, இன்னொரு ட்ரெயின் வந்து 56 km/h ஸ்பீடில் போகுது. இது மீட்டர் பர் செகண்டில் மாற்றதுனால 5/18 போட்டுக்கிறோம். இன்ட்டு டைம் வந்து என்ன 90 செகண்ட்ஸ். ஏன்னா இது வந்து 1.5 மினிட்ஸ் சொல்கிறாங்க, அப்போ 90 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி கிடைக்குமா? லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி என்ன வரும்னா 180 மீட்டர் வரும். இப்போ அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஹவு மச் டைம் வில் பி கிராஸ் த ட்ரெயின் ஆர் த லென்த் ஆஃப் 220 மீட்டர் கோயிங் அட் 74 km. இப்போ இன்னொரு ட்ரெயின் கூட கிராஸ் பண்ணும்போது அதோட இது கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அது எப்படின்னா இப்போ பியோட டிஸ்டன்ஸ் என்ன 180, அந்த ஆரோட ட்ரெயின் டிஸ்டன்ஸ் என்ன 220 இஸ் ஈக்குவல் டு அவங்க என்னென்ன ஸ்பீடில் போகிறாங்க. இது வந்து 74 km வந்து ஆறு ட்ரெயின் போகுது, 70 km பி ட்ரெயின் போகுது. அப்போ இன்ட்டு 5/18 இன்ட்டு டைம். என்ன டைம் போகிறாங்க அதை நமக்கு தெரியல, அந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து என்ன கிடைக்குன்னா 10 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 6th question. Two trains running in the same direction with the speeds 32 km and 26 km from X and Y. ஓகேவா? ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லை, X is 42 km away from Y if they meet at ரெண்டு ட்ரெயின் போகுது, ஒரே டைரக்ஷனில் போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து எக்ஸ் பாயிண்டில் இருக்குது, செகண்ட் ட்ரெயின் வந்து ஒய் பாயிண்டில் இருக்குது. இவங்க போயிட்டு ஒரு டைரக்ஷனில் மீட் பண்ணுவாங்க. அது என்ன டைரக்ஷன்னா இசட் டைரக்ஷன். இசட் டைரக்ஷன் மீட் பண்ணும்போது ஒரே நேரத்தில் தான் அவங்க மீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ டைம் இஸ் ஈக்குவல், ரெண்டு ட்ரெயினும் போயிட்டு இருக்கும்போது, ஆனால் என்ன வரும்னா இந்த எக்ஸோ போகிற ட்ரெயின் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கணும் ஒய் ட்ரெயினோட. அப்போ தான் ரெண்டுமே ஒரே டைமில் போய் மீட் பண்ணும். எக்ஸ் ட்ரெயின் வந்து என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா ஸ்பீட் ஆஃப் அது ஏன்னு வச்சுப்போம் 32 km per ஸ்பீடில் போகுது. ஒய் ட்ரெயின் என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அது பின்னு வச்சுப்போம் 26 km/h ஸ்பீடில் போகுது. இப்போ இதுக்கும் இருக்கிற அந்த ட்ரெயினுக்கு போகிற டிஸ்டன்ஸ் என்ன 42 km சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த நேரத்தில் போய் அது கரெக்டாக மீட் பண்ணும்போது நம்ம அந்த கண்டுபிடிச்சிடலாம். ஒரே டைமில் தான் போகுது, ஆனால் நம்மளுக்கு அந்த ட்ரெயினோட லென்த்து தெரியாது. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? ஒரே டைமில் தான் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரெயின் ஏவும் ட்ரெயின் பியும் ஒரே டைமில் தான் மீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது கூட என்ன வரும்? இது வந்து டி டிஸ்டன்ஸில் போய் இந்த ட்ரெயின் பி வந்து டி டிஸ்டன்ஸில் போய் மீட் பண்ணுதுன்னா இது வந்து என்ன டிஸ்டன்ஸில் போய் மீட் பண்ணணும்? டி ப்ளஸ் 42 கிலோமீட்டரில் போய் மீட் பண்ணுமா? அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு இது போடும்போது எப்படி போடலாம்? டி ப்ளஸ் 42/32 இஸ் ஈக்குவல் டு டி பை 26 km ஸ்பீடில் அது போகுது பர் ஹவர். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஏன்னா அவங்க அதான் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் டு இசட்.
அப்போ எந்த டிஸ்டன்ஸ் போயிடுன்னு பார்த்தீங்கன்னா 182 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது போயிடும். ஓகேவா? 7th question. Two trains going in opposite direction start at the same time from two stations that are 250 km apart. ஓகேங்களா? ரெண்டு ட்ரெயினும் ஒரே நேரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இது 250 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா த ட்ரெயின் மீட்டர்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 130 கிலோமீட்டர். அதாவது ஏதோ ஒரு சைடில் வந்து 130 கிலோமீட்டர்ன்றாங்க. நம்ம இந்த சைடு எடுத்துப்போம். இப்போ இது 130னா இது என்ன வரும்? 120 கிலோமீட்டர் வருமா? அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து ட்ரெயின் ஏ கிளம்புதுன்னு வச்சுப்போம், இப்படி போகும். இங்கே வந்து ட்ரெயின் பி கிளம்புதுன்னு வச்சுக்கோம், இது இந்த சைடு போகும். ஆப்போசிட் டைரெக்ஷன் தானே. இப்போ அது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு என்ன தேவைன்னா டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம இது எப்படி சொல்லலாம்னா டிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்பீடு தானே. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு டைம். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பீடு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்பீடுங்கிற ரேஷியோவே எடுப்போம். ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸோட இது என்ன வருதுன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ வந்து 130 கிலோமீட்டர் வருது. இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி வந்து என்ன வருதுன்னா 120 கிலோமீட்டர் வருது. ஓகேங்களா? அப்போ இது ப்ரொபோர்ஷனல் தானே. அப்போ d1/d2 இஸ் ஈக்குவல் டு s1/s2ங்கிற கான்செப்டில் இது எப்படி கேன்சல் பண்ணலன்னா s1/s2 வந்து என்ன வரும்னா 130/120 வருமா? அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 13/12. அப்போ ரேஷியோ வந்து என்ன வரும்னா 13:12 தான் ரேஷியோ. ஓகே, ஆப்ஷன் சி. 8th question. At 8 a.m. a train starts its journey from station A to B at a speed of 40 km per hour. 1 hour later, another train starts from B on station A in 50 km per hour. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது போட்டுக்கிறேன். 9 AM ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அது என்ன வந்து ஸ்பீடில் போகுதுன்னா 40 km per hour ஸ்பீடில் போகுது இந்த பக்கம். ஓகேங்களா? 1 மணி நேரம் கழிச்சு, சரி 8 AM 1 மணி நேரம் கழிச்சுன்னா இங்கே 9 AM அது வந்து நிற்கும். அப்போ இங்கே 9 AM அது கிளம்புது இன்னொரு ட்ரெயின் இங்கேருந்து. அது என்ன ஸ்பீடில் போகுதுன்னா 50 km per hour ஸ்பீடில் போகுது. ஓகேங்களா? அவங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 220 கிலோமீட்டர். மொத்தம் 2 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்தில் இது 40 கிலோமீட்டர் போயிருக்குமா? அப்போ ரிமைனிங் இது என்ன வரும்? 180 கிலோமீட்டர் இருக்குமா? அப்போ 180 கிலோமீட்டர் தான் ரெண்டு ட்ரெயினும் ஒன்றா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஸ்பீட் இன்ட்டு டைமில் 180 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து என்னது 40 + 50 அது ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுனால இன்ட்டு டைம். ஓகேங்களா? அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 2 hours. 9 மணிக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கிளம்புறாங்க. அப்போ 9 AM + 2 hours 11 AM ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? 9th question. If a train runs at an average of 42 km per hour, then it covers a certain distance in 45 minutes. What is the speed at which the train must run to reduce the time the same journey to 35 minutes? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டிஸ்டன்ஸு தான் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இன்ட்டு டைமா? ஸ்பீடு வந்து என்னது 42 km per hour. டைம் வந்து என்ன 45 மினிட்ஸ்னாங்க. அப்போ 45/60 கேன்சல் பண்ணிங்கன்னா டி வந்து என்ன வரும்னா
63/2 வரும். ஓகே. அடுத்து என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் டு ரெடியூஸ் த டைம், அதாவது 35 மினிட்ஸில் அது ஸ்பீடு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஸ்பீடு எப்படி எழுதலாம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா, அப்போ இஸ் ஈக்குவல் டு 63/2 டிவைட் பை 35 மினிட்ஸ்ன்றாங்க. அப்போ 35/60 ஹவரில் கணக்கில் போகும். அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து என்ன வரும்னா 54 km/h வரும். அவ்வளோதான். 10th question. A train covered a certain distance at uniform speed. இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், கொஞ்சம் பெரிய சம்மும் கூட பார்த்துங்க. A train covered a certain distance at uniform speed. If the train had been 12 km/h faster, it could 8 hours less than the scheduled time. If the train was slower 12 km/h, it can take 12 hours more than scheduled time. அதாவது நார்மலாக டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீடு வந்து 12 வந்து அதிகப்படுத்தினா அது என்ன ஆகுதுன்னா 8 மணி நேரத்துக்கு கம்மியாக போகுமா. அப்போ ஸ்பீட் ப்ளஸ் 12 இன்ட்டு டி மைனஸ் 8. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீடு வந்து கம்மிப்படுத்தினா டைம் அதிகம் போகுன்றாங்க. அப்போ எஸ் மைனஸ் 12 இன்ட்டு டி ப்ளஸ் 8, டி ப்ளஸ் 12 12 மணி நேரம் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேஷன் எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த டிங்கிற இடத்துல நீங்கள் எஸ்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ எஸ்டின்னு சப்ஸ்டியூட் பண்ண நம்ம ஈக்குவேட் பண்ணலாம்ல. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது பண்ணும். எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஸ்டி மைனஸ் 8s ப்ளஸ் 12t மைனஸ் 96. ஓகேங்களா? 8s மைனஸ் 12t is equal to minus 96. இது equation 1. ஓகேங்களா? இது வந்து பண்ணிங்கன்னா st is equal to இந்த st கேன்சல் ஆகிடும். மறுபடியும் இங்கே st plus 12s minus 12t minus 144. இது கேன்சல் ஆகிடும். அப்போ 12s minus 12t minus equal to 144 வரும். ஈக்குவேஷன் 2. இப்போ நீங்கள் 1 and 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்பீட் வந்து 60 km/h வரும். ஓகேங்களா? அப்போ எஸ் வந்து மறுபடியும் இதில் ஈக்குவேஷன் 1ல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து என்ன வரும்னா 48 ஹவர் வரும். அவங்க என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் த ஜெர்னி தான் கேட்குறாங்க. அப்போ டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டியா, டி ஈக்குவல் டு 60 × 48னது 2880 km. Okay. 11th question. How many poles will be covered by train in 4 hours if the train is running at a speed of 45 km? That the poles on the railway tracks are 50 meter apart and the train crosses the pole beginning of the journey. Actually ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய இது இருக்குது. அங்கே ஒவ்வொரு இதுலேயும் இப்படி ஒன்றா போல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 50 போல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது மொத்தம் எவ்வளோ நேரத்தில் 45 km/h போகுது ஸ்பீடு. ஸ்பீடு வந்து 45 km/h. டைம் வந்து எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க? 4 ஹவர்ஸில் போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 45 × 4 180 km. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இது மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்?
0.000 1,80,000 மீட்டர் வரும். ஓகேங்களா? ஏன் இதில் மீட்டர் கண்டுபிடிக்கிறேன்னா ஒவ்வொரு போலும் 50 மீட்டர் அப்பார்ட்டில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் 50 மீட்டர் இருக்கு, நடுவில் தான் போல்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எத்தனை போல்ஸ் இது பண்ணுறீங்க பார்க்கலாமா? அது எப்படி பண்ணுறதுன்னா டிவைட் பண்ணுங்கள். 180,000 டிவைட் பை 50 பண்ண எத்தனை போல்ஸ்னு தெரிஞ்சிருமா? 3600 போல்ஸ் இருக்குது. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது முடியும் போது அதுவும் ஒரு போலில் தானே இருக்கும். ஓகேங்களா? அப்போ +1 பண்ணுற மாதிரி தான் இருக்குது எப்பவுமே. அப்போ 3601 போல்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 12th question. 2 trains of length 200 meter and 3 meter run on parallel tracks when running in the same direction. Faster train crosses a slower train 20 seconds. When running in opposite direction, fast train crosses slowest train in 4 seconds. ஓகே, ஒன்றும் இல்லை. அவங்க வெறும் என்ன சொல்லிட்டாங்கன்னா லென்த்து அண்ட் டைம் மட்டும் தான் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுக்கல. அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ட்ரெயின் வந்து சேம் டைரெக்ஷனில் போகுது. சேம் டைரெக்ஷனில் போகும்போது அது வந்து எப்படி போகும்? ஸ்பீடு வந்து என்ன வரும்? S1 - S2 தானே. அப்போ போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு 200 ஃபஸ்ட்டு ட்ரெயின், அப்புறம் செகண்ட் ட்ரெயின் 300 மீட்டர் லென்த் இஸ் ஈக்குவல் டு S1 - S2 இன்ட்டு எத்தனை செகண்ட்ஸில் போகுதுன்னா 20 செகண்ட்ஸில் போகுது. அப்போ S1 - S2 இஸ் ஈக்குவல் டு 500/20. S1/S2 பண்ணிங்கன்னா 25 மீட்டர்/செகண்ட் வரும். ஓகேங்களா? அதேமாரி இங்கே ஸ்லோவர் ட்ரெயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. ஓகேங்களா? அப்போ S1 + S2 அதே தான். 200 மீட்டர் + 300 மீட்டர் லென்த்து S1 + S2 இன்ட்டு 4 செகண்ட்ஸில் அது போகுது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு S1 + S2 என்ன வரும்னா 125 மீட்டர்/செகண்ட் வரும். இப்போ இதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 and 2 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா S1 வந்து 75 மீட்டர்/செகண்ட் வரும். S2 வந்து 50 மீட்டர்/செகண்ட் வரும். அவங்க வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து 75 மீட்டர்/செகண்ட். Two trains, one from Delhi to Patna and other from Patna to Delhi, start simultaneously after they meet. The trains reach the destination after 9 hours and 16 hours. Find the ratio of speed. அதாவது ஒன்றில் ஏற்கனவே நான் இந்த கான்செப்ட் போனதில் வீடியோ சொல்லிக்கிறேன். 2 ட்ரெயின் மீட் பண்ணுது. ஒன்று இங்கேருந்து கிளம்பி இங்கே தூரம் போயிடும். அது வந்து என்ன கிலோமீட்டர்னா 9 hours. ஒன்று வந்து இப்படி கிளம்பி மீட் பண்ணிவிட்டு இப்படி போயிடும். ஓகேங்களா? அது வந்து என்ன ஹவர்ஸ்னா 16 hours. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சொன்னேன். அது என்னென்னா ஸ்பீட் ஆஃப் A பை ஸ்பீட் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டைம் ஆஃப் B பை டைம் ஆஃப் A. ஓகேங்களா? அவங்க அந்த ஸ்பீட் ரேஷியோ தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ SB இஸ் ஈக்குவல் டு 16/9 வரும். அப்போ SA பை SB இஸ் ஈக்குவல் டு 4:3. இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸ்குள்ளே போகலாமா? 14th question. A sailor travels a distance of 24 km in upstream and 36 km in downstream. Takes 6 hours each time. Find the speed of the stream. அதாவது டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீமில் 24 கிலோமீட்டர்
டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீமில் 36 கிலோமீட்டர். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் ஒரே நேரம் தான், 6 hours. அப்போ இது எப்படி எழுதலாம்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எப்படி எழுதலாம்? ஸ்பீட் ஆஃப் போட் பை ஸ்பீட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 24/6 இஸ் ஈக்குவல் டு, இது என்ன வரும்? சாரி, இது 36ஆ? டவுன் ஸ்ட்ரீம் 36. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வரும். அடுத்து ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் வந்து ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 24/6. இது கேன்சல் பண்ண ஒன்று வரும், 4 வரும். அப்போ 1 and 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2SB இஸ் ஈக்குவல் டு 16 வரும். ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து 8 km/h. அவங்க என்ன கேட்டால் வாட்டர் தான் கேட்டுறாங்களா? அப்போ 8 minus SW is equal to 4. இப்போ SW என்ன வரும்? 4 km/h. A boat whose speed in still water is 15 km goes 30 km in downstream in 4.5 hours and returns to upstream. Find the speed of the stream. அதாவது டவுன்ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ நேரம் சொல்கிறாங்கன்னா 4.5 hours சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்பீட் ஆஃப் த போட்டு கொடுத்துட்டாங்க, அது என்னென்னா 15 km/h. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் எழுதலாமா? இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பீட் என்ன? SB பை SW வருமா? இது வந்து என்ன வரும்? SB மைனஸ் SW வருமா? டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸாக அவங்க கொடுக்கல, நம்ம இது வந்து அப்படியே காமனாக எடுத்து போடலாம். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 30 km. ஓகேங்களா, அப்போ 30 பை ஸ்பீடு பண்ணால் 15 ப்ளஸ் SW ப்ளஸ் 30 பை 15 மைனஸ் SW இஸ் ஈக்குவல் டு 4.5. இப்போ இதில் ஒரு வேல்யூ தான் இருக்குது, நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு கிடச்சிடும். ஸ்பீட் ஆஃப் வாட்டர் என்ன வரும்னா 5 km/h. 16th question. ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. 15 hours taken by boat to reach its destination in still water and return its starting point from there. ஆக்சுவலாக ஸ்டில் வாட்டர் வந்து அப்படியே நார்மல் ஸ்டாட்டிக்கில் இருக்குது. அப்போ வந்து ஒரு போட்டு போயிட்டு வருது, அப்போ வந்து போட்டோட ஸ்பீடு தான் இது பண்ணுவாங்க, இதில் ரிவர் எதுவும் மூவ் ஆகலை. அப்போ மூவ் ஆகாதப்போ அதோட டைம் வந்து என்ன வரும்னா T1 + T2 இஸ் ஈக்குவல் டு, அது 15 hours சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே போட்டோட ஸ்பீட் மட்டும் தான் எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஆஃப் த போட் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் ஈக்குவல் டு 15 hours. இப்போ 2D பை SB is equal to 15. 2D is equal to 15 into SBன்னு வச்சுங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, the difference between the speed of the boat and the river is 15 km/h சொல்கிறாங்க. அதாவது ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் வந்து என்னதுன்னா 15 km/h. அப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப் த போட் எப்படி எழுதலாம்? 15 + SW எழுதலாமா? ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுன்றாங்க. ஓகேங்களா, அப்போ ரிவர் ஃப்ளோ ஆகும்போது
ஒன்று வந்து லிவர் இந்த சைடு ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இது வந்து டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். ஒரு அப்போ போட் வந்து இந்த பக்கம் போகும்போது டவுன் ஸ்ட்ரீம். ரிவர் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது போட் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா இது அப் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு இது வருது, டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம். இதோட டைம் என்ன சொல்கிறாங்கன்னா 16 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. TD by TU is equal to 16 hours. ஓகேங்களா? இது எப்படி எதுனா டிஸ்டன்ஸ் பை downstream speed, distance by upstream speed is equal to 16. downstream எப்படி எழுதலாம்? SB வந்து நான் போன இதில் பார்த்தேன்ல, என்ன வந்துச்சு 15 + SW. அப்போ SB + SW எப்படி எழுதலாம்? 15 + 2SW எழுதலாமா? இங்கே டிஸ்டன்ஸ் பை 15 மைனஸ் SW. அப்போ SW எப்படி கேன்சல் ஆகும்? அதாவது எப்படின்னா 15 + SW மைனஸ் SWன்னு வரும். SW எப்படி கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை எழுதும் போது என்ன வரும்னா D by 15 + 2SW plus D by 15 is equal to 16. ஓகேங்களா? போன ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த 2Dயை இதில் வச்சு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா ஸ்பீட் ஆஃப் வாட்டர் வந்து 5 km/h. Seventeenth question. A swimmer swimming in the stagnant water at the speed of 9 km/h and given that the time taken by him to cover the certain distance in the direction of the flow is half the time taken to cover the same distance in the direction of opposite flow of water. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு போட் இருக்குது, அதோட ஸ்பீடு வந்து என்ன சொல்கிறாங்க 9 km/h. ஓகேங்களா? அதாவது அந்த ஃப்ளோவில் போகிறப்ப ஆஃப் த டைம் ஆஃப் த ஆப்போசிட் ஃப்ளோ. அப்போ அந்த ஃப்ளோவில் போகுதுன்னா அது டவுன் ஸ்ட்ரீம் சொல்லலாம்ல. இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டு இதில் போகும்போது டைம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆஃப் ஆகுதுன்றாங்க. ஆஃப் அப்ஸ்ட்ரீம் டைம். டவுன் ஸ்ட்ரீம் டைம் இஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் டைம்ன்றாங்க. இது தெளிவாக எதுன்னு எப்படி எழுதலாம்? TD is equal to 1/2 of TU. ஓகே. இப்போ அப்ஸ்ட்ரீம் எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் இன்ட்டு டைம் ஆஃப் அப்ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம்னா என்னது? ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் இன்ட்டு அப்ஸ்ட்ரீம் டைம் வருமா? ஓகேங்களா? இதில் ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து 9 km. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் என்ன வரும்? D is equal to speed of downstream into, இங்கே வந்து என்ன போட்டுக்கிறேன்? TD is equal to half of TU போட்டிருக்கேன்ல, அப்போ TU by 2. இது வந்து என்ன வரும்? SB plus SW. இங்கே SBங்கிறது 9. இப்போ நீங்கள் இதில் டிஸ்டன்ஸ் காமன் ஆகுது. இப்போ ஈக்குவேட் பண்ண நம்ம இப்படி எழுதலாம். 9 minus SW into TU is equal to 9 plus SW into TU by 2. அப்போ இது வந்து TU கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் SW ஆகுது. கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா SW is equal to 3 km/h வரும்.
Okay, 18th question. A boat starting from point B goes downstream to point Q in 3 hours and return back from point Q to point B in 4 hours. If the speed of the water is 3 km per hour, find the speed of the boat in still waterன்றாங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ், இது வந்து P, இது Q. இங்கேருந்து இங்கே டவுன் ஸ்ட்ரீம் போகுது, அப்போ அதுக்கு 3 hours ஆகுது. இங்கேருந்து இங்கே அப் ஸ்ட்ரீம் போகுது, அதுக்கு என்ன ஆகுதுன்னா 4 hours ஆகுது. ஓகேங்களா, இதில் டிஸ்டன்ஸ் காமன் தான். அப்போ ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் இன்ட்டு டைம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம். இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் வாட்டர் என்னது, 3 km per hour. அப்ஸ்ட்ரீம் என்னது, SB minus SW into 4 is equal to SB plus SW into 3. SB வந்து என்னது, சாரி SW என்னது 3, இங்கேயும் SW 3. இப்போ ஒரே ஒரு SB தான் இருக்குது. அப்போ SB வந்து என்ன வரும்னா 21 km per hour வரும். ஓகே, 19th கொஷின். போன சம் பார்த்து அதே இதுதான், ஒரு டிஸ்டன்ஸ். ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு T1 ஹவர்ஸில் போயிருக்குது, செகண்ட் வந்து அப் ஸ்ட்ரீம் T2 ஹவர்ஸில் போகுது. ஓகேங்களா, இது டவுன் ஸ்ட்ரீம், இது அப் ஸ்ட்ரீம். அதில் வந்து கொடுத்த மாரியே, போன இதில் கொடுத்த மாரியே வாட்டர் கொடுத்துக்கிறாங்க. வாட்டர் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் வாட்டர் வந்து y km per hour கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதுலேயும் அதே தான், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். என்ன பார்த்தேன், ஸ்பீட் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் இன்ட்டு டைமா. அப்போ SB மைனஸ் SW இன்ட்டு டைம் வந்து என்ன, T2 அப்ஸ்ட்ரீமுக்கு. இது வந்து SB ப்ளஸ் SW, இதோட டைம் என்ன வரும், T1 வருமா. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு W கொடுத்துருவோம், W வந்து Y. இது வந்து எப்படி போகும், T2 SB மைனஸ் T2 Y is equal to T1 SB plus T1 into Y. இப்போ இது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு SB வந்து கரெக்டாக எடுக்கலாம்ல. அப்போ SB is equal to என்ன வரும்னா Y of T1 minus plus T2 by T1 minus T2 km per hour வரும். The question. A boat takes 7 hours to move 63 km downstream and 30 km upstream. ஓகேங்களா, அதாவது TD plus TU is equal to 7 hours சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, அதில் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அது வந்து டிஸ்டன்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். 63/SD ப்ளஸ் இது வந்து என்ன வருதுன்னா 30 km அப்ஸ்ட்ரீமா. அப்போ 30/SU இஸ் ஈக்குவல் டு 7 hours. ஓகேங்களா, இதே தான் ஈக்குவேஷன். இது நம்ம எப்படி எழுதலைன்னா 63SU ப்ளஸ் 30SD/7 இஸ் ஈக்குவல் டு SD/SU எழுதலாமா. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா, அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துட்டாங்கன்னா அதே தான்,
downstream distance equal to upstream distance equal to 6 hours. இது வந்து என்ன கிலோமீட்டரில் வருதுன்னா 48 by 28 by speed of downstream speed plus 48 by upstream speed is equal to 6. இதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா by 6 is equal to SDSU வரும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே SDSU காமனாக ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரலாம் இதெல்லாம்? SU plus 48 SD by 6 is equal to 63 SU plus 30 SD divided by 7. ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு ரேஷியோவில் தான் வருது. ஏன்னா 2 அன்னோன் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு SU by SD வந்து 6/7 வரும். இப்போ இந்த 6/7 வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ணி போடுறேன். அப்போ 63/7x ப்ளஸ் 30/6x இஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா 2 வரும். அப்போ நமக்கு வந்து இதுன்னு வரும். இது வந்து 12 km/h அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 14 km/h வரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டுறாங்கன்னா 35 km டவுன்ஸ்ட்ரீமு 27 km அப்ஸ்ட்ரீமில் போனால் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அது எப்படி எழுதலாம்? 35 டைம் கேட்குறாங்க. TD plus TU is equal to 35/SD plus 27/SU is equal to, அது நமக்கு தெரியும்ல, 35 வந்து SD வந்து என்ன போட்டோம் 14 km plus 27/SU வந்து என்ன 12 km. இது கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 19/4 hour வரும். அப்போ அது வந்து என்ன வரும்னா 4 hour 45 minutes. அதான் ஆன்சர். 21st கொஸ்டின். ஓகே, இது கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். கான்செப்ட் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா ராம் வந்து சைக்கிளில் போகிறான். ஓகேங்களா? சைக்கிளில் போகும்போது 12 km/h போகிறான், போயிட்டு வரான். இப்போ 12 km/h இப்படி போகிறான்னா வரும்போதும் அதே 12 km/h தான். ஓகேங்களா? அடுத்து வந்து கோபி வந்து போகிறான், போட்டில் போகிறான். இவன் வந்து சைக்கிளில் போகிறான், கோபி வந்து போட்டில் போகிறான். இப்போ போகும்போது அது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போவானா? பட் அவங்க ஒன்றா கொடுத்துட்டாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த போட்டும் 10 km/h கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் ஆஃப் த வாட்டரும் கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னென்னா 4 km/h. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போகிறது தானே. அப்போ 10 + 14 10 + 4 14 km ஸ்பீடில் டவுன் ஸ்பீடில் போவானா? அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் என்ன வரும்? அது அப்படியே டிஃப்ரென்ஸ் 10 - 4 6 km/h. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் இப்படி போகும்போது 14 km/h, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இப்படி வரும்போது 6 km/h. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிச்சு. இதோட எல்சிஎம் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். பண்ணிங்கன்னா 84 km வரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, யார் வந்து ஃபஸ்ட்டு வருவான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ராம் வந்து 12 + 12 24, ஃபஸ்ட்டு 84/12 போட்டு 7 hours வருது. இப்போ போக 7 hour, வர 7 hour. ராம் மட்டும் போக 7 hour, வர 7 hourனா 14 hours ஆகுது. ஓகேங்களா? அப்போ கோபிக்கு என்ன ஆகும்? போகிறது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் வந்து என்ன வரும்? 84/14
கிலோமீட்டர் வந்து 16 hour 6 hour ஆகும். ஓகேங்களா? அப்போ வரது வந்து அப்ஸ்ட்ரீம். அது வந்து எப்படி போடணும்னா 84/6 km/h. இது அப்ஸ்ட்ரீம். இது வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 14 hour ஆகுது. அப்போ கோபி வந்து 6 + 14 வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 20 hour ஆகுது. அப்போ யார் ஃபஸ்ட்டு வருவா? 14 hour போனால் ராம் தானே ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்போ ராம் இஸ் த ஆன்சர். டுவெண்ட்டி-செகண்ட் கொஸ்டின். A boat covers a distance of 25 km in upstream 15 minutes. The ratio of between the current and downstream இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒன்று வந்து வாட்டரை கொடுத்துருக்காங்க, இன்னொன்று டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது அப்ஸ்ட்ரீம் இது கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீட் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 25/50/60. இப்போ ஸ்பீட் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம் என்னது 30 km/h. ஓகேங்களா? அவன் வந்து வாட்டரும் டவுன் ஸ்ட்ரீம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அது 1:7. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டவுன் ஸ்ட்ரீம் என்னது போட் ப்ளஸ் வாட்டர் தானே. அப்போ 7 = போட் ப்ளஸ் எக்ஸ். ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து என்ன வரும்? 6x வரும். ஸ்பீட் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம் வந்து என்ன வரும்? அப்ஸ்ட்ரீம் வந்து என்னது? ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த வாட்டரா? அப்போ போட் வந்து 6x - x. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 5xன்னு வரும். இந்த 5x 30 km/h. 5x = 30 km/h. எக்ஸ் வந்து என்ன வரும்? எக்ஸ் வந்து 6. ஓகேங்களா? அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லா இது ஸ்பீடும் கிடச்சிரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பி? இந்த போட் கவர்ஸ் த டிஸ்டன்ஸ் ஏ அண்ட் பி டவுன் ஸ்ட்ரீம்னோட தான் கேட்குறாங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் வரும். டவுன் ஸ்ட்ரீம் வந்து 7x. அப்போ 7 × 6 42 km/h போகும். ஓகேங்களா? இப்போ அது 40 minutes போனால் அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ D = ஸ்பீடு 42 km/h into 40 minutes. அப்போ 40/60. டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 28 km வரும். ஓகேவா? The speed of the man in still water is 28/3 km/h. It takes 3 times the time taken in upstream. உங்களுக்கு எப்பவுமே அப்ஸ்ட்ரீம் டைம் தான் அதிகமாக இருக்கும். போட்டோட ஸ்பீடு வந்து என்னென்னா 28/3 km/h. ஓகேங்களா? அப்ஸ்ட்ரீம் டைம் இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் டைம். ஓகேங்களா? இது அப்படியே எப்படி எழுதலாம்? D பை அப்ஸ்ட்ரீம் சைடு எழுதிடுறேன். SB/SW எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு 3 ஆஃப் D/SB + SW. இந்த டியும் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த போட்டு தெரியும் 28/3. இப்போ ஒரே ஒரு அன்னோன் SW தான் இருக்குது. SW நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா SW = 14/3 km/h வரும். ஓகே. While traveling downstream, a man can row 16 km more in 4 hours as compared to traveling upstream. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டவுன் ஸ்ட்ரீமும் அப்ஸ்ட்ரீமும் ஒரே டைமில் போகிறாங்க. ஒரே டைம் 4 hours. அப்படி போகும்போது டவுன் ஸ்ட்ரீம் வந்து 16 km வந்து அதிகமாக போகிறாரு. அதாவது எப்படி எழுதலான்னா, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் நான் எழுதுறேன், இது வந்து அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அவங்களோட டைம் வந்து சேம் தான், 4 hours. இவனும் 4 hours. ஓகேங்களா? இவனோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா அது தெரில.
ஆனால் 16 கிலோமீட்டர் வந்து அப்ஸ்ட்ரீமோட அதிகம். அப்போ அது எப்படி எதுலாம் எக்ஸ் ப்ளஸ் 16 எழுதிக்கிறேன். ஈவன் வந்து தெரில, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு வந்து எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 16/4 இது எழுதலாம்ல. இது வந்து என்னது? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இவன் வந்து என்ன எப்படி எழுதலாம்? x/4. இவன் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த வாட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு SD மைனஸ் SU/2. ஓகேங்களா? SD வந்து என்னது? x ப்ளஸ் 16/4 மைனஸ் x/4 /2. கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா SW வந்து என்ன வரும்? 2 km/h வரும். அவ்வளோதான். 25th கொஷின். A man can row at a rate of 50 km/h. இல்லை மேன்னாலும் அது போட்டு தான் கணக்கு. என்ன சொல்கிறாங்க? ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து 50 km/h. இட் ட்ராவல்ஸ் செட்டன் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீமில் போகிறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரிவர் விச் ஃப்ளோஸ் 10 km/h. வாட்டர் வந்து கொடுத்துட்டாங்க 10 km/h. நம்ம இப்போ இதை வச்சு அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா? அப்ஸ்ட்ரீம் வந்து என்ன வரும்? SB ப்ளஸ் SW வரும். அப்போ 50 + 10 60 km/h வருமா? டவுன் ஸ்ட்ரீம் அது. அப்ஸ்ட்ரீம் என்ன வரும்? 50 - 10 40 km/h வருமா? அவங்க ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்னது? 2s1 × s2 s1 + s2. இதுதான் அதோட ஃபார்முலா. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 2 கொடுத்துருந்தா, 3 கொடுத்துருந்தா அது வேறு மாதிரி மாறும். 2 கொடுத்தா இந்த இதுதான். அப்போ இது 2 × அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் 2 × 40 × 60 + இது கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 40 km/h வரும். ஓகே, அவ்வளோதான்.